ஜெஃப்னா போஸ்ட் சொந்தங்களுக்கு வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளுடைய முக்கிய செய்திகள் தொடர்பாக பத்திரிகை பார்வை நிகழ்ச்சியினூடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 5ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2026ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளுடைய முக்கிய செய்திகள் தொடர்பாக பார்க்கலாம். அந்த வகையில் உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகளாக, விமான நிலையத்துக்கான காணி சுவீகரிப்பில் மதிப்பீட்டு விவரம் இன்றி கையொப்பம் பெற சதி, காணி உரிமையாளர்கள் பெருங்குழப்பம், போலீசார் அழைக்கப்பட்டதால் பரபரப்பு என்கின்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக காணப்படுகின்றது. பலாலி விமான நிலையத்துக்காக சுயரிக்கப்படவுள்ள காணிகள் அமைவிடத்தை கருத்தில் கொள்ளாமல் இழப்பீடு வழங்குவதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கையால் காணிகளின் உரிமையாளர்கள் குழப்பமடைந்தனர். இதனால் பணிகள் அனைத்தும் கைவிடப்பட்டன என்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக காணப்படுகின்றது. அதே போல மின் கட்டணத்தில் மாற்றம் இல்லை என்ற செய்தியும், இந்திய தூதுவருடன் தமிழ் கட்சிகள் சந்திப்பு என்ற செய்தியும் காணப்படுகின்றது. இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஷாவுடன் 6 தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகள் நேற்று கலந்துரையாடல் நடத்தியுள்ளனர் என்று அந்த செய்தி காணப்படுகின்றது. ரணில் மைத்ரி ஆட்சிக்கால வீடமைப்பு திட்டத்தை முழுமையாக்க உதவுக, கண்டாவளையில் மக்கள் போராட்டம் என்ற செய்தியும், சிறை நெருக்கடிக்கு தீர்வாக வீட்டுக்காவல் முறைக்கு அமைச்சரவை அனுமதி என்ற கட்டமிடப்பட்ட செய்தி ஒன்று காணப்படுகின்றது. மன்னாரில் பெருமளவு கஞ்சாவுடன் 2 சந்தேக நபர்கள் கைது. மன்னார் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தாழ்வுப்பாடு கிராமத்தில் பெருமளவு கேரள கஞ்சாவுடன் 2 சந்தேக நபர்கள் போலீசாரால் மடக்கி பிடிக்கப்பட்டிருக்கின்றனர் என்ற செய்தியும், மத்திய மலைநாட்டில் சீரற்ற காலநிலை 11,832 பேர் பாதிப்பு என்ற செய்தி காணப்படுகின்றது. அதே போல இனி வருங்காலங்களில் முல்லைத்தீவு மாவட்டத்திலையும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்ற செய்தியும் அதில் காணப்படுகின்றது. மோட்டார் சைக்கிள் மோதி முதியவர் துயரச்சாவு என்ற செய்தியும், அதே போல செம்மணி புதைகுழியில் 4 எண்பு தொகுதிகள் நேற்றும் அடையாளம் என்ற செய்தியும் உதயன் பத்திரிகையினுடைய முதற் பக்கத்தில் அமைந்திருக்கிற செய்தியாக காணப்படுகின்றது. அதே போல முச்சந்தி முரளி இங்கால பக்கம், இஞ்ச வெக்கையால மீனெல்லாம் அழியுது, அங்கால கடும் மழையால இடமெல்லாம் அழியுது என்ற ஒரு நகைச்சுவையும் அவர் தெரிவித்திருக்கிறார். என்னென்றா, தொண்டமனார் பகுதியில் இறந்த நிலையில் ஒதுங்கும் நூற்றுக்கணக்கான மீன்கள் என்ற ஒரு செய்தி பதிவிடப்பட்டிருக்கிறது. அந்த செய்திக்காக தான் அவர் இப்படி சொல்லியிருக்கிறார். இங்கால வெக்கையால மீன் எல்லாம் அழியுது, அங்கால கடும் மழையால இடமெல்லாம் அழியுது என்று அவர் ஒரு கவலை பொருந்தியவாறாக அந்த செய்தியை அவர் தந்திருக்கின்றார். இவை உதயன் பத்திரிகைகள் அமைந்த முக்கிய செய்தி. இங்கால யாழ் தினக்குரல் பத்திரிகைகள் அமைந்த முக்கிய செய்திகளாக, குறிப்பாக பிரதான தலைப்பு செய்தியாக, மதிப்பீட்டு தொகையை மறைத்து சத்திய கடதாசியில் கையெழுத்து, பலாலி காணி இழப்பீடு கபட நாடகம் அம்பலம், அரசு அதிபருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நில உரிமையாளர்கள், ஏமாற்று முயற்சி என கூறி பொதுமக்கள் வெளியேறியதால் கூட்டம் ரத்து என்ற மாதிரியான செய்தி காணப்படுகின்றது. பலாலி விமான நிலையம், அதாவது தற்போதைய யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் 2ஆம் கட்ட சுவீகரிப்பின் போது காணியை இழந்த காணி உரிமையாளர்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கான கூட்டத்தில் குழப்பம் ஏற்பட்ட காரணத்தினால் கூட்டம் இடைநடுவில் நிறுத்தப்பட்டது. அந்த குழப்பத்துக்கான காரணம் மதிப்பீட்டு தொகையை மறைத்து சத்திய கடதாசில கையெழுத்து கேட்டது என்ற செய்தி காணப்படுகின்றது. அதே போல குட்டிமணி தங்கதுரைக்கு சிலை இன்றுடன் முடிகிறது, நீதிமன்ற தடை என்ற செய்தியும் காணப்படுகின்றது. அதே போல செம்மணி எலும்பு கூடுகளின் தொகை 483ஆக உயர்ந்தது என்ற செய்தி காணப்படுகின்றது. மலைக்கவச எலும்புக்கூடு அகழ்ந்தெடுக்கப்பட்டது, இன்று விசேட ஆய்வுகள் நடக்கும் என்ற செய்தி காணப்படுகின்றது. ஏற்கனவே இந்த மலை கவசத்தோட, மலை ஆடையோட ஒரு சிறுவருடைய உடல் சிதிலம் ஒன்று இருக்கின்றது என்ற தகவல் பேசப்பட்டது. அது பிற்போடப்பட்டது, அதாவது நேற்றைய தினம் வரைக்கும் பிற்போடப்பட்டதால அது நேற்றைய தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்தது. பிறகு அதற்குரிய அடுத்த கட்ட ஆராய்வுகள் இன்றைய தினம் இடம்பெற இருக்கின்றன. பிரதான வீதிகளில் இனி மோட்டார் சைக்கிள்கள் பயணிக்க தனி பாதை என்ற செய்தி காணப்படுகின்றது. நாட்டின் பிரதான வீதிகளில் மோட்டார் சைக்கிள்களை செலுத்துவதற்காக விசேட ஒழுங்குமுறை ஒன்றை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கின்றார். இதற்கு பிரதானமான காரணம் என்னென்றால், மோட்டார் சைக்கிள் விபத்துக்கள் அண்மை காலமாக அதிகரித்து வந்தது. எங்களுடைய பத்திரிகை செய்திகளில் கூட நிறைய மோட்டார் சைக்கிள் விபத்துக்களை நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருந்தது. ஆகவே இதற்கான ஒரு பகுதியாகத்தான், இதை தீர்ப்பதற்கான ஒரு திட்டமாகத்தான் இது அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்றது. அதே போல மகாபலி குடியேற்றங்களால் இன முரண்பாடுகள் ஏற்படும், அரசை எச்சரிக்கின்றார் சாணக்கியன் எம்பி என்ற செய்தி காணப்படுகின்றது. வேறு சில சிறைச்சாலைகளிலும் வன்முறைகள் நடக்கும் சாத்தியம், தகவல் கிடைத்துள்ளது என்கிறார் நீதியமைச்சர் என்ற செய்தியும், அனர்த்தங்களால் 8 பேர் உயிரிழப்பு, 11,832 பேருக்கு பாதிப்பு என்ற செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக காணப்படுகின்றது. கனடா வேலை வாய்ப்பு என ஆழ்கடத்தல், வடக்கு இளைஞர்களை ஏமாற்றிய நபர் கைது என்ற செய்தி கட்டமிடப்பட்ட ஒரு செய்தியாக காணப்படுகின்றது. அதே போல காரைநகரில் விபத்து, முதியவர் பலி என்ற செய்தியும் கட்டமிடப்பட்ட ஒரு செய்தியாக ஜாழ் தினக்குரல் பத்திரிகையில அமைந்த செய்திகளாக காணப்படுகின்றன. அடுத்ததாக காலை முரசு பத்திரிகையில அமைந்தது, அதாவது காலை முரசு மின்னிதழ் அமைந்த முக்கிய செய்திகள் என்ன என்பதையும் பார்க்கலாம்.
புதிய அரசமைப்பு விவகாரம் பூஜ்ஜியத்திலிருந்து மீண்டும் தொடங்குவது புத்திசாலித்தனம் அல்ல, தமிழ் பேசும் கட்சிகளிடம் இந்திய விவசாயிகள் அறிவுறுத்து என்ற செய்தி காணப்படுகின்றது. புதிய அரசமைப்பு உருவாக்க விவகாரத்தில் மிகுந்த அவதானத்துடன் செயல்பட வேண்டும் என்றும், ஓர் இலக்கை அடைவதற்கான பாதையில் அரவாசி தூரத்தை கடந்ததன் பின்னர் அதனை புறந்தள்ளிவிட்டு மீண்டும் தொடக்க புள்ளியிலிருந்து ஆரம்பிப்பது புத்திசாலித்தனமான நகர்வு அல்ல என்று இலங்கைக்கான இந்திய விவசாயிகள் சந்தோஷ் ஷா தமிழ் பேசும் 6 கட்சிகளின் பிரதிநிதிகளிடம் எடுத்துரைத்திருக்கிறார் என்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தின இந்த நிகழ்வில், அதாவது 6 தமிழ் கட்சிகளுடைய சந்திப்பில் நேற்று முன்தினம் இடம்பெற்றிருந்தது. அது நேற்றைய தினம் பெரிய அளவிலான விமர்சனத்தை ஏற்படுத்தியிருந்தது. அந்த செய்திகள் வெளிவந்த பிறகு அதுல குறிப்பாக இந்த விடயம், அது அரசியலமைப்பு திருத்தம் சம்பந்தமான விடயங்கள் மக்கள் ஒப்பந்தத்துக்காக கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும் என்று ஜனாதிபதி சொல்லியிருந்தார். அதே மாதிரி தான் அதை கிட்டத்தட்ட தமிழ் கட்சிகள் ஒப்புக்கொள்வது மாதிரியான ஒரு விதத்தில்தான் இருந்திருந்தார்கள் என்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. அதற்கு ஒரு பதிலாக இந்த இந்திய விவசாயிகள் இந்த அறிவுறுத்தலையும் விடுத்திருக்கின்றார். இன்று இலங்கை வருகிறார் இந்திய வெளிவார செயலர், தீர்வு முயற்சிகள் குறித்து தமிழ் கட்சிகளுடன் பேச்சு என்ற செய்தி காணப்படுகின்றது. 5 கொலை சம்பவங்கள், பிள்ளையானின் மறியல் நீடிப்பு என்ற செய்தி ஒரு பக்க செய்தியாக காணப்படுகிறது. 2ஆம் பக்கம் முழுவதுமே அந்த செய்தி காணப்படுகின்றது. புகைப்படங்கள் தாங்கியவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. யாழ் விமான நிலைய காணி சுவீகரிப்பு இழப்பீடு வழங்கல் கூட்டத்தில் கடும் தர்க்கம், வெற்று சத்திய கடதாசியில் கையெழுத்திட மறுத்து காணி உரிமையாளர்கள் வெளிநடப்பு என்ற செய்தி காணப்படுகின்றது. யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்திற்காக காணி சுவீகரிக்கப்பட்ட மற்றும் சுவீகரிக்க அடையாளம் காணப்பட்ட காணி உரிமையாளர்களுடனான இழப்பீட்டு வழங்கல் தொடர்பான கலந்துரையாடல் கடும் குழப்பத்துடன் நிறைவடைந்துள்ளது. தெல்லிப்பளை பிரதேச செயலகத்தில் பிரதேச செயலர் தலைமையில் நேற்று நடைபெற்ற இந்த கூட்டத்தில் யாழ் மாவட்ட செயலர் பிரதீபன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். காணிகளுக்கான இழப்பீடுகளை பெற்றுக் கொள்வதற்காக காணி உரிமையாளர்களை சத்திய கடதாசியில் கையெழுத்துமாறு அதிகாரிகள் கோரியுள்ளனர். எனினும் அந்த சத்திய கடதாசியில் இழப்பீட்டு தொகையோ அல்லது காணியின் விவரங்களோ எங்குமே குறிப்பிடப்படவில்லை எனவும் அவை தெளிவற்று இருக்கின்றன எனவும் காணி உரிமையாளர்கள் சுட்டிக்காட்டினர். விவரங்கள் எதுவுமற்ற வெற்று அல்லது தெளிவற்ற கடதாசியில் தங்களால் கையெழுத்து வைக்க முடியாது என்று அவர்கள் உறுதியாக தெரிவித்தனர் என்ற மாதிரி அந்த கூட்டத்தில் நடைபெற்ற கலவரங்கள் என்று ஒரு கருத்து முரண்பாடுகள் தாங்கியவாறாக புகைப்படங்களும் அதில் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. சிறை மோதல்கள் அலையாக மாறுமா, மகர கழகம் திட்டமிட்ட பலவீனப்படுத்தும் செயற்பாடாக இருக்கலாம் என நீதியமைச்சர் கர்ஷன அதிர்ச்சி தகவல் என்ற செய்தி காலை முரசு பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றன. அடுத்ததாக ஈழநாடு பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்தியாக மகர சிறை கலவரம் திட்டமிட்ட நாசவேலை என்று நீதியமைச்சர் சொன்னதும், இந்திய வெளிவகார செயலர் இன்று இலங்கைக்கு வருகிறார் என்ற செய்தியும், அழைப்பாணி கிடைத்ததும் நீதிமன்றில் ஆஜராக வேண்டும் ஜோசித கருணாகுட நீதிமன்றம் உத்தரவு என்ற செய்தியும், செம்மணி புதைகுழி அகழ்வு மீள ஆரம்பம், சீரற்ற காலையிலே 8 பேர் உயிரிழப்பு என்ற செய்திகள் கட்டமிடப்பட்ட செய்திகளாக காணப்படுகின்றன. ஒழுக்கமான போலீஸ் அதிகாரிகளுக்கு மேலும் 1 வருட சேவை நீடிப்பு திட்டம், அமைச்சர் ஆனந்த விஜயபால தகவல் என்ற செய்தியும், ஜாழ் சர்வதேச விமான நிலைய காணி இழப்பீட்டு கலந்துரையாடலில் பதற்றம் என்ற அதே செய்தியும், நீதிபதிகளின் ஓய்வு நீடிப்பு, மகாநாயக்கர்களின் எதிர்ப்பு கடிதம் எதுவுமே எனக்கு கிடைக்கவில்லை, சபையில் நீதியமைச்சர் தெரிவிப்பு என்ற செய்தியும், வடக்கில் சிறுபோக நெற்செய்கை எதிர்பார்த்த இலக்கை விஞ்சியது, 3ஆம் போக செய்கையை மாறும் என்ற செய்தியும், குட்டிமணி தங்கதுரைக்கு சிலை நிறுவ இன்று வரை தற்காலிக தடை என்ற செய்தியும் ஈழநாடு பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றது. இன்று வெளியான பத்திரிகைகளுடைய முக்கிய செய்திகள் தொடர்பாக பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பத்திரிகை பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். தொடர்ந்தும் செய்திகளுக்கு மாலை நேர செய்திகளோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.